அதாவது அதான் சொல்கிறேனே, ஏஜ் இன் ரிவர்ஸ் கியர் அப்படின்ற மாதிரி இருக்குது அவரோட லுக்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுப்பாங்க. அப்படியே அவர் கொஞ்சம் வயசான லுக்கில் நடித்தாலுமே கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் தான். அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது. நான் நல்லா இருந்துச்சுண்ணே. ஏன்னா கேரக்டர் ரிவீல் போஸ்டர், இது கேரக்டர் ரிவீல் நல்லா இருந்துச்சுண்ணே. ஏன்னா ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரி அடுத்து வந்து யார் வர போகிறா, பாலிவுட்லேருந்து யாராவது இறக்க போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப இல்லை இவ்வளோதான் காஸ்டிங், தலைவரே இறங்குறாருன்ற மாதிரி ஒரு போஸ்டருக்கு விட்டுருக்காங்க. நல்லா இருந்துச்சு. தேவா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். நான் ரங்கான்னு ஒரு பேர் அடிபட்டுச்சு இடையில. சரி ரங்கான்ற பேர் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்கும் அந்த பேர்லாம் இருந்திருந்தா. ஆனால் சரி இது தேவான்றது கூட ஓகே தான், நல்ல பேர் தான். தலைவரை பார்க்கும்போதே நல்லா இருக்குது ரஜினி சார் அந்த கேரக்டரில் பார்க்கும்போது. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சார், ரஜினி சார் அப்படின்றப்பவே அந்த எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக போகுது. ஸோ இந்த படம் எப்படி வரப்போகுதுன்ற எதிர்பார்ப்பு வந்து இந்த கேரக்டரில் நமக்கு தெரியுது. ஏன்னா ஸ்ருதிஹாசன் வந்து பொண்ணாக நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. உபேந்திரா சார் வந்து மெயின் வில்லனே அவர் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் என்னென்னலாம் இருக்குது இந்த படத்தில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு. நாகார்ஜுனா சார் வேறு இருக்கார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப எதிர்பார்ப்பு கூட்டுதுண்ணே இந்த படம். ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்பவும் சத்யராஜும் இல்லை உண்மையிலே இது வந்து ஒரு சரியான காம்பினேஷன். ஏன்னா என்னது ஹீரோ வில்லனாக பார்த்துருக்கோம் ரெண்டு பேருமே. இதில் எப்படி பண்ண போகிறாங்கன்றது தெரில. இந்த எண்ணம்மா கண்ணு சாங்லாம் வந்து இன்னும் நமக்கு பார்த்தாலே இப்போ கூட டிவியில் போட்டால் நம்ம அதை பார்க்காம நகர்ந்து போக மாட்டோம். ஏன்னா ஒரு ஒரு 90s கிட்டாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாலும் இருந்தாலும் சரி, அந்த சாங்கை டிவியில் போட்டால் கண்டிப்பாக நின்று பார்த்துட்டு போவோம். அந்த மாதிரி ஆள் தான் நானும். அந்த மாதிரி ஒரு பேர் வந்து திருப்பி சேரப்போகுது அப்படின்றப்ப கண்டிப்பாக அதுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் சத்யராஜ் சார் வந்து பாருங்களேன், ஏன்னா அவர் ஸ்டார்டிங்கில் வந்து வில்லனாக வரும்போது மொட்டை அடித்த கேரக்டரில் தான் வந்திருப்பார். இதுலேயுமே ஒரு மொட்டை அடித்த கேரக்டர்ன்றப்ப எப்படி வர போகிறாரு, என்ன பண்ண போகிறாருன்ற மாதிரி ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குண்ணா அந்த படம். தேவாங்கிற பேர் வச்சுருக்காங்க, தளபதிக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை தளபதி இருக்கலாம், அதில் இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அதுலேயுமே இருக்கலாம்ண்ணா, தளபதி கூட ஒரு இது இருக்கலாம். அதில் வந்து அவர் சூர்யாவாக பண்ணியிருப்பார். ஸோ இதில் வந்து தேவா அப்படின்றப்போ ஒருவேளை இல்லை அப்படி தெரியல. ஆனால் இது வந்து ஒரு நல்லா இருக்குது இந்த பேர் கேட்கும் போது. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக நிறைய போட்டிருந்தாங்க, ரங்கான்னு சாங் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி ரங்கான்ற பேராக இருக்குமோன்றது தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ இல்லைன்றது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு தான். ஏன்னா வந்து லோக்கி வந்து பழைய படங்களில் இருக்கிறத எடுத்து ஒரு பயங்கரமாக ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா, அதனால் நான் அந்த பேரை எதிர்பார்த்தன்றது கூட சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தை வந்து எல்லாரும் வந்து 1000 கோடி அடிக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா லாங்குவேஜ்லையும் அடிச்சிட்டாங்க, நம்ம லாங்குவேஜுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, படத்துக்கு கோட்டை எதிர்பார்க்குறாங்க. சரி இதையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து இவ்வளோ பேர் ஒரு எல்லா இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொருத்தர் இருக்காருன்றப்ப இந்த படம் கொஞ்சம் நல்ல ரீச் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கோல்டு சம்மந்தப்பட்ட படம், ஸ்மக்லிங்னு தெரிஞ்சு போச்சு. படம் கிட்டத்தட்ட ஸ்மக்லிங், அந்த கையில் அந்த ஷீல்டு குத்திருக்கு எல்லாமே அதோட இதாக இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்லை இருக்குண்ணா. ஏன்னா லோகேஷ் கனகராஜ் சார் வந்து அதோட ஹிண்ட்டை மட்டும் எடுத்து வச்சிருப்பாரு. ஏன்னா விக்ரமே நம்ம கமல் சாரோட படம்லாம் வந்து இது வரைக்கும் ஒரு படம் வந்து நம்ம பார்த்துட்டோம், ஆல்ரெடி ஒரு பேரில் பார்த்துட்டோம். அதை வந்து வேற ஒரு ஜானருக்கு கொண்டு போயிருப்பார் விக்ரம் படத்தை. ஏன்னா அதை ஒரு லைனாக வச்சு, அந்த மாதிரியும் இதுக்கு முன்னாடி வந்த தலைவரோட படத்தையும் வச்சு ஒரு லைனாக வச்சு இந்த படத்தையும் வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஜெயிலரோட லுக்கு, இந்த கூலியோட லுக்கு எது நல்லா இருக்கு? இல்லை ஜெயிலரில் வந்து ஒரு ஓல்டு டேடியாக நடிச்சிருப்பார், வயசுக்கு அவர் அந்த ஏஜில் இருக்கிற ஒரு டேடியாக நடிச்சிருப்பார். இதில் வந்து நல்லா இருக்கார் ஆள் பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருக்கார். ரஜினி சாருக்கு வயசு, ஏன்னா கமல் சார் ஆகட்டும், ரஜினி சார் ஆகட்டும், விஜய் சார், இவங்களுக்குலாம் வந்து வயசு வந்து என்றைக்குமே ஏறாது போல், அதே அளவில் தான் இருக்கணுன்ற மாதிரி தான் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்துக்கிற கேரக்டர் அந்த மாதிரி இருக்குது. அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா தெரிய மாட்டேங்குது, வயசானவங்க தான் நடிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்தளவுக்கு அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஸோ அவங்க அந்த லுக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதை ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்குது. யாருக்கும் வந்து இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, இதை வந்து ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு சூப்பராக இருக்குது நான் பார்க்கும்போது. ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மோகன்லால் சிவராஜ்குமார் சும்மா 2-3 சீன் மட்டும் வச்சுட்டு தள்ளி விட்டாங்க. ஆனால் அதுவே மாற்றாச்சு. லொகேஷனும் போது பெரிய ரோல் கொடுப்பாரு. இப்போ எப்படி இருக்கு, அந்த மாதிரி ரோல் கொடுக்க வாய்ப்பு இருக்கா? இந்த ஜெயிலர் மாதிரி 1-2ஓட நாகார்ஜுனா, உபேந்திரா இவங்கெல்லாம் தள்ளி விடுவோம்? இல்லைண்ணா இருக்கும். அதாவது ஓரளவுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஆளுங்க ஒரு படத்தில் ஒத்துக்கிறாங்கன்றப்ப ரஜினி சாரோட மேலே இருக்கிற மரியாதையில் ஒத்துப்பாங்க ஒன்று. ரெண்டாவது அவங்களுக்கு உண்டான கேரக்டரோட இதுவும் அவங்களுக்கு பிடிச்சதுனால தான் ஒத்துட்டு இருப்பாங்க.
சரிங்களா. ஏன்னா யாருமே அவங்கள போய் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது, இந்த கேரக்டர் நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ ரஜினி சாருக்கு மேலே இருக்கிற ஒரு சின்ன அன்புனாலையும் இந்த கேரக்டர் அவங்க பிடிச்சதுனாலையும் ஒத்துக்கிட்டு இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இது வந்து ஒரு சின்ன ரோலாக இருந்தாலுமே அவங்களுக்கு உண்டான ஒரு ரோல் வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படியான ஒரு ரோல் தான் லோகேஷ் கொடுப்பாருன்னு. ஏன்னா நம்ம விக்ரம் படம் ஆகட்டும், கமல் சார் படத்தில் கமல் சார் தான் ஹீரோ, ஆனால் அதில் இருந்த எல்லா கேரக்டருக்குமே ஒவ்வொரு இது ஒன்று கொடுத்துருப்பாரு. ஏஜென்ட் டீனா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருமே ஒவ்வொரு ஹைலைட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்துலையும் கண்டிப்பாக இருக்குண்ணே. ஓகே, இப்போ இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் அடிக்குமான்னு நிறைய பேர் கேள்வி அடிக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைண்ணா, நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த 1000 கோடி ஏன் ரீச் பண்ண முடியலன்றது தெரியல. ஏன்னா எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்க ஆக்டர்ஸு டேரக்டர்ஸு எவ்வளோ பேர் நம்ம ஊரில் இருக்காங்க. ஆனாலுமே இது 1000 கோடி அடிக்க முடியாத காரணம் வந்து என்னன்றதை என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன் வந்து ஒருவேளை இன்னொரு விஷயம் கூட நான் பார்த்தேன். ஏன்னா ஒரே ஆக்டர் வந்து கிளாஷ் விட்டுக்கிறாங்க, அது ஒரு பெரிய பெரிய ஆக்டர்லாம் கிளாஷ் விட்டுக்கிறாங்க இல்லையா. ஸோ அது கூட வசூலை கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து ஒரு கிளாஷ்ன்னு வரப்போ கண்டிப்பாக வந்து அவர் 1000 கோடின்றது பாதியாக பிரிஞ்சிடும். இப்போ கூட வேட்டையன் கங்குவா வரப்போ தள்ளி வச்சாங்க இல்லையா, அது ஒரு நல்ல மூவ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போது கங்குவா வந்து ஒரு பெரிய இந்த மாதிரியான ஒரு படம் தமிழ் சினிமாவில் இது வந்து ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நேரத்தில் வேட்டையன் கூட விடும் போது அது என்ன ஆயிருக்குன்னா கண்டிப்பாக வந்து அது கிளாஷ் ஆகி வசூலில் அடிபட்டிருக்கும். இப்போ தள்ளி வச்சது வந்து இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா சூர்யா சார் மேலே ரொம்ப கோவப்பட்டு இதை வந்து இப்படி பண்ணுறாரு, நீங்கள் வச்சாகணுன்றாங்க. அது கிடையாது. நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல வசூல் கிடைக்குன்றதுக்காக தான் அவங்க தள்ளி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அதை விட்டுட்டு அவங்கள போட்டு திட்டுறது இது பண்ணுறதுலாம் வந்து சரியில்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சோலோ ரிலீஸாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோட்டுமே இப்போ சோலோ ரிலீஸ் தான் ஆக போகுது. ஸோ அப்படி ஆகிறப்போ இந்த படமும் ஒரு நல்ல ரீச் கிடைக்கும். ஒரு 1000 கோடி அளவுக்கு வருமானு தெரில, ஆனால் தொடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இல்லைண்ணா, அனிருத் சார் வந்து பொறுத்த வரைக்கும் அதாவது என்ன சொல்கிறது, ஒரு விஷயம் ஒன்று இப்போது ரீசெண்டாக இந்த ஜெயிலரோட ஒரு சின்ன வீடியோஸ்லாம் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அதிலே கூட பார்க்கும்போது அவர் எந்த அளவுக்கு மெனக்கடுறாருன்றது தெரியுது. ஏன்னா ரஜினி சார்ன்றது ஒரு மாசான ஒரு ஹீரோக்கு அவங்க வந்து ஒரு 100% கிடையாது, 200% 300% வேலை பார்க்கணும் அவங்க. ஏன்னா வந்து அவர் நடந்து வரும்போது ஒரு பிஜிஎம் ஒர்க் ஆகணும். இல்லைன்னு வச்சிங்களேன், ஆடியன்ஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. அதை எப்படி நீ ரஜினி சாருக்கு இந்த மாதிரி போட்டிருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதனாலே அவர் எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் பார்த்து ஒர்க் பண்ணுறாருன்னு நான் நினைக்கிறேன், நான் ரஜினி சார் மட்டும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு விக்ரமில் நல்லா மியூசிக் போட்டிருந்தாரு, அதே மாதிரி இந்தியன் டூலையும் போட்டிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். நான் வந்து கமல் சார் ஃபேனு. ஆனால் என்னென்னா ஏ ரஹ்மான் சாரோட அளவுக்கு இந்தியனில் இல்லைன்றது தான் என்னோட வருத்தம். நல்லா இருக்குண்ணே, உண்மையில் நல்லா இருக்குண்ணே. அதான் சொல்கிறேனே, ஏஜ் இன் ரிவர்ஸ் கியர் அப்படின்ற மாதிரி இருக்குது அவரோட லுக்லாம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ஏற்றுப்பாங்க. அப்படியே அவர் கொஞ்சம் வயசான லுக்கில் நடித்தாலுமே கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் தான். அதை வந்து யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் நல்லா இருக்குது இந்த லுக்.